ஹலோ ஆல். லாஸ்ட்டா நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் டேக் பேஸ் பண்ணி நோபடி கால்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? அது நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தாங்க கேட்டிருக்காங்க. அது ஸ்பெஷல் கேஸ்ல தான் வரும். இப்போ என்னென்ன ஸ்பெஷல் கேஸஸ் இருக்கு, அதுக்கான ரூல்ஸ் என்னதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ்ன்னு இருக்குல்ல. இங்க ஹார்ட்லி அப்படின்றதே நெகட்டிவ் வேர்ட் தான். ஸோ அந்த சென்டென்ஸே நெகட்டிவ் சென்டென்ஸா தான் இருக்கும். சிமிலர்லி, செல்டம், ரேர்லி, நத்திங் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேர்ட் நீங்க பார்த்தீங்கனாலுமே உங்களோட டேக் வந்து இட் ஷுட் பி பாசிட்டிவ். கிளியரா இருக்கா? தென் ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. இந்த இடத்துல ஐ ஆம் அப்படின்றது உங்களுக்கு டேக்ல வரும்போது ஆரண்ட் அப்படி தாங்க மாறும். இது கிளியரா இருக்கா? இதுவே கொஸ்டின்ல ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அது வந்து ஆம் ஐ அப்படி தான் இருக்கும். இது செக் பண்ணிக்கோங்க. தென் எங்கெல்லாம் உங்களுக்கு லெட் வருதோ, லெட்ஸ்ன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஷால் வி வரும். இப்போ லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னா ஷால் வி. இது கிளியரா இருக்கா? தென் இம்பேரேட்டிவ் இருக்குல்லங்க. இம்பேரேட்டிவ்னா ரெக்வெஸ்ட்டா இருக்கலாம், கமாண்டா இருக்கலாம். இந்த மாதிரி சில இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும்ல, அங்க எல்லாமே நீங்க எய்தர் வில் யூ யூஸ் பண்ணலாம், இல்ல வோன்ட் யூ யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க ரீட் த புக்னு இருக்குல்ல, வில் யூ அவ்வளோதான். தென் இது பாருங்க எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வந்தாலுமே அங்க வரக்கூடிய வேர்ப் வந்து உங்களுக்கு ப்ளூரலா இருக்கணும். இப்போ எவ்ரி ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். இங்க வந்து இஸ் தான் இருக்கு, சிங்குலர் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஆர்ன்ட்டு தே தானே இருக்கு. இங்க என்னலாம் சேஞ்ச் ஆகும்னா, இந்த இஸ் வந்து ஆரா சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி இவங்க எல்லாமே நமக்கு தே அப்படின்ற ப்ரோனவுன்குள்ள தான் வருவாங்க. கிளியரா இருக்கா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நெகட்டிவ் இம்பேரேட்டிவா இருந்துச்சுன்னு வைங்க. டேக் வந்து அகைன் வில் யூ. பாருங்க இது 2மே நமக்கு கொஞ்சம் சேமா தான் இருக்கும். இப்போ டோன்ட் கம் லேட் டுமாரோ. இந்த இடத்துல என்னங்க வரும் டேக்? வில் யூ. கிளியரா இருக்கா? தென் அடுத்து நத்திங் ஹேஸ் த டேக் இட் இன் த அஃபர்மேட்டிவ். ஸோ நத்திங் அப்படின்ற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இட் வரணும். இப்போ நத்திங் இஸ் ரெடி அப்படின்னா அந்த இடத்துல இஸ் இட். இதுக்கான டேக் என்னது? இஸ் இட். ஸோ நத்திங் வந்தால் இட் யூஸ் பண்ணணும். தென் திஸ் இல்லைனா தட் வந்துச்சுன்னா, இல்லை தீஸ் தோஸ்லாம் வந்துச்சுன்னா, இப்போ திஸ் தட் இருக்குன்னு வைங்க. இது சிங்குலர் தானே. இஸ்ன்ட் இட் அப்படின்னு வரும். தீஸ் தோஸ் இருக்குது அப்படின்னா ஆர்ன்ட் தே அப்படின்னு வரும். தென் தேர் இஸ், தேர் ஆர் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா சிமிலர்லி இஸ்ன்ட் ஹியர், ஆர்ன்ட் தேர் அந்த மாதிரி வரும். இப்போது சென்டென்ஸ் பாருங்கள். தேர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு இருக்குல்ல. இங்கே ஆர் இருக்குது. ஸோ அந்த ஆர் யூஸ் பண்ணியாச்சு. டேக் வந்து நமக்கு நெகட்டிவாக தானே இருக்கணும். ஸோ ஆர்ன்ட் இந்த தேர் அப்படியே எடுத்து எழுதணும். ஆர்ன்ட் தேர். இது வந்து ஸ்பெஷல் கேஸுங்க. நமக்கு ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா நார்மலாக நம்ம டைப் 1 டைப் 2 பார்த்துருப்போம்ல, அது யூஸ் பண்ணி கேட்பாங்க. சப்போஸ் ஸ்பெஷல் கேஸஸ் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இப்படி தாங்க கேட்பாங்க. ஒன்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க.